அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கடைகளுக்கு நம்ம போவோம், அதுவும் ரோட்டோரம் அல்லது அந்த பாதை நடக்கிற இடத்துல பெட்டி கடை அல்லது தள்ளு வண்டியில் வச்சு விற்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் பேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அவங்கள்ட்ட போய் விலை குறைச்சி வாங்குறதை இவர் திறமையாகவே நினைப்பார். இதே இது ஒரு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் ஃபிக்ஸட் ரேட்னு போட்டிருக்க இடத்துலலாம் இவர் பேச மாட்டார். மாறாக இந்த மாதிரி தள்ளு வண்டி கடைகளில் போய் பேரம் பேசுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அலா பல்லுகுல் பஅத வஸ்ஸூக, நல்லா நீங்கள் எத்தி வைங்க. யார் யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறாங்களோ, வியாபாரிகளாக இருக்காங்களோ, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தை சொல்லுங்கள். அன்ன கஸ்ரத்த ஸௌமி ஃபி பதாஇஹிம் மின் கில்லத்தி ரஹ்மா வ கஸாவத்தில் கல்ப். நிறைய இந்த பொருள் விற்கிறதுல நம்ம ஒன்று பையராக இருப்போம் அல்லது செல்லராக இருப்போம். வாங்கும் பொழுதும் சரி, விற்கும் போதும் சரி, ரொம்ப நெகோசியேஷன் பண்ணாதீங்க, பேரம் பேசாதீங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமாக சின்ன சின்ன வியாபாரிகள்கிட்ட ரொம்ப அப்படிங்கிறதில்ல. பெரிய வியாபாரிகிட்ட நம்ம பேரமே பேச மாட்டோம். நகை கடைக்கு போனால் சின்ன சின்ன வியாபாரிகிட்ட தான் நம்மளோட திறமைகளை பயன்படுத்துவோம். அங்கே போய் ரொம்ப பேரம் பேசாதீங்க. அப்படி பேரம் பேசுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் கில்லத்தி ரஹ்மா, இவருக்கு ரஹ்மத் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய அருட்கொடை ரொம்ப கம்மியாயிரும், அல்லது இவருக்கு இறக்க குணம் கம்மி. ஒமின் கஸாவத்தில் கல்ப், அல்லது இப்படி ரொம்ப பேரம் பேசுறதுனால என்ன ஆகும்னா உள்ளம் இறுக ஆரம்பிக்கும் அப்படின்னா. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இர்ஹம் மன் தபீஉ, நீங்கள் யாருக்கு விற்கிறீங்களோ அவங்க மேலே இறக்கப்படுங்க. வர்ஹம் மன் தஷ்தரி மின், நீங்கள் யார்கிட்ட இருந்து வாங்குறீங்களோ அவங்களுக்கும் அவங்க மீதும் நீங்கள் இறக்கப்படுங்க. ஒன்று நீங்கள் பையராக இருந்தால் செல்லர் மேலே இறக்கப்படுங்க வாங்குறதாக இருந்தால், அதே மாதிரி விற்கிறவங்களாக இருந்தால் என்னென்னு சொன்னால் வாங்குறவங்க மேலே இறக்கப்படுங்கன்னு. ஃபைன்னமல் முஃமினூன இஹ்வா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முஸ்லீம்கள் எல்லாமே என்னன்னு சொன்னால் சகோதரர்கள். இது முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லாத்துக்குமே இதுதான். அதனால் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப பேரம் பேசுறது அப்படிங்கிறது இது நம்மளுடைய பரக்கத்தை எடுக்கிற செயல். சில இடத்துல ரொம்ப அதிக விலை வச்சுருப்பாங்க, நீங்கள் குறைச்சி தரலாமான்னு கேட்குறது கண்டிப்பாக இது கேட்கலாம். ஆனால் இவர் கொடுக்குற விலையே எப்படின்னா, அவர் சொன்ன லாஸ்ட் ரேட்டுக்கும் அடுத்து என்ன செய்வார், இவர் கொடுப்பார். அப்படி கொடுக்கறதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.